கோகனட் சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். 3 டைப்பில் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்பு சட்னிக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணது எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்ததோ பச்சைக்கல்லையோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸு, 2 பல்லு பூண்டு, 2 வரமிளகா. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது தண்ணியை விட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ரெட் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, துவடைக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ரெட் கலரில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதான். இது இன்னொரு டைப்பு கோகனட் சட்னி. கோகனட் 1 கப்பு, துருவின தேங்காவை எடுத்துட்டு இருக்கேன். முந்திரி பருப்பு 6, பச்சை மிளகா 2, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன துண்டு. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற சட்னிக்கு முந்திரி பருப்பு போட மாட்டோம். என்னைக்காவது நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா நம்ம அப்போது முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். க்ரீமியான கோகனட் சட்னி ரெடி ஆகிடுது. இதை நம்ம மெதுவடை, பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இதை இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே தாளித்து கொட்டிடணும். அதுக்கப்புறமா பழத்தை இது மேலே பிழிஞ்சு விட வேண்டியதுதான். இது 3rd டைப்பு கோகனட் சட்னி. 3/4 கப்பு தேங்காய் துருவல், பொட்டுக்கல்ல கொஞ்சம், சின்னதாக ஒரு புளி, இஞ்சி, 1 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, வெள்ளத்தூள் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த சட்னி கொஞ்சம் திதிக்கும். இதை அடை, பெசரட்டு அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இப்போ இது 3த்துக்கும் தாளித்து கொட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் சேர்த்து தாளிச்சிட்டு அது 3 சட்னிலையும் போட்டுடலாம்.